அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்ட்டு ரோஸ் மில்க் குடித்தா எப்படி இருக்கும்? அதுவும் வந்து கொஞ்சம் கூட கெமிக்கல், ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்காம ரொம்ப பியூரான ஒரு பன்னீர் ரோஸை வச்சு ரோஸ் மில்க் சிரப் வந்து செஞ்சால் எப்படி இருக்கும்ன்றத பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 35 பன்னீர் ரோஸ் வந்து எடுத்திருக்கேன். எவ்வளோ ரோசஸ் வேணால் எடுத்துக்கலாம். அது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான். ஏன்னா நம்ம வந்து அதை மெஷர் பண்ணி தான் நம்ம வந்து ஊற்ற போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 35 பன்னீர் ரோசஸ் வந்து எடுத்திருக்கேன். ரோசஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. கடைகளில் கிடைக்கிற பன்னீர் ரோஸை விட வீட்லேயே வந்து உங்களுக்கு ரோஸ் வந்து பூத்தா அதை நீங்கள் வந்து ஒரு 4 நாள் 5 நாளைக்கு சேர்த்து வச்சு அந்த ரோஸில் வந்து நீங்கள் சிரப் வந்து செஞ்சால் இன்னுமே நல்லாயிருக்கும். ஏன்னா இன்னும் வந்து பியூராக வந்து எந்த வித கெமிக்கலுமே இல்லாமல் நீங்கள் அதை வந்து செஞ்சு சாப்பிடலாம். இப்போ வந்து இதில் இருக்க அந்த எதழை மட்டும் நம்ம தனியாக வந்து பிரித்து எடுக்க போகிறோம். அந்த பூவிலேருந்து அந்த பெட்டல்ஸ் மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்தாலே போதும். இந்த மாதிரி நான் எல்லா ரோசஸ்லேயுமே இருந்து பெட்டல்ஸ் மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த எடுத்து வச்சுருக்க பெட்டல்ஸ் வந்து நல்லா நம்ம வந்து ஒரு 2-3 வாட்டி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த ரோஸ் எசன்ஸ் வந்து 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் நல்லாவே நீங்கள் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் வந்து ரோஸ் பெட்டல்ஸை வந்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கிரைண்ட் பண்ணும்போது தண்ணி சேர்க்காமல் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. செகண்ட் டைம் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து அதை நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி வர கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அதை அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கலருக்காக 2 பீட்ரூட்டோடைய ஜூஸ் வந்து எடுத்துக்க போகிறேன். நல்லா ஒரு 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். கலருக்காக வந்து பீட்ரூட் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி எந்த ஒரு ஸ்மெல்லுமே வந்து பீட்ரூட்டோடைய ஸ்மெல் வந்து நம்மளுக்கு இதில் தெரியாது. ரெண்டுத்தையும் இப்போ நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. திருப்பி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து அதை ஃபில்ட்ரு பண்ணி தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பீட்ரூட் அரைக்கும் போதும் அதே சேம் ப்ரொசீஜர் எப்படி வந்து ரோஸ் அரைச்சிங்களோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் வந்து நான் 1.5 கப்பு அளவுக்கு பீட்ரூட் ரோஸோடைய ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து நான் மெஷரிங் கப்பில் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சேர்த்தேன். இந்த ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா நான் 1.5 கப்பு அளவுக்கு அதே மெஷரிங் கப்பில் வந்து மெஷர் பண்ணி 1.5 கப்பு அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து எடுத்திருக்கேன். ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்னும் கூட வந்து ஜாஸ்தியாக இல்லை 2 கப்பு கூட வந்து சுகர் வந்து சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்க வேண்டாம். நாட்டு சர்க்கரை சேர்த்தா வந்து உங்களுக்கு டேஸ்ட்டே டோட்டலாக வந்து டிஃபர் ஆகிடும். இல்லை உங்களுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கணும் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இன்னும் ஒரு 1/2 கப்பு வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்க்குற மாதிரி இருக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிக்கணும். அப்பப்போ இந்த மாதிரி வந்து சும்மா வந்து கலரி விட்டுக்கோங்க. இப்போவே வந்து ஓரளவுக்கு வந்து சுகர் வந்து நல்லா வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கும். இதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் அப்பப்போ இதை வந்து கலரி விட்டுட்டு அப்பப்போ வந்து 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து பாகம் வந்து எடுக்கணும். அதாவது ஒரு கம்பி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். அதை அப்பப்போ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த கம்பி பதம்ன்றது எப்போ வரும் அப்படின்றது தெரியாது. ஸோ இமீடியட்டாக அது வந்து வந்துடும். ஸோ அதுக்காக வேண்டி அப்பப்போ இதை வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு நல்லா வந்து அதை கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து அதை தொட்டால் இந்த மாதிரி வந்து அந்த கன்சிஸ்டன்சி வரணும். ஒரு கம்பி பதம் வந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டில் எதுலையாவது வந்து நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ஆற ஆற இந்த ரோஸ் மில்க் சிரப் வந்து இன்னும் ரொம்ப கெட்டியாயிடும். இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து இதை வந்து சர்வ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எசன்ஸ் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் பல்ஸ் கொடுத்து நல்லா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு தேவைப்பட்டால் நல்லா ஃப்ராத்தியாக கூட நீங்கள் வந்து அதை அடிச்சிக்கலாம். இது இன்னும் நீங்கள் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணால் இன்னும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.